பாட்டி இப்ப என்ன சொல்றீங்க? என்னை இப்போது நம்புறீங்களா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாட்டி. நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க. மித்ரா, இப்ப என்ன சொல்ல போற? அப்ப அவர் சொல்றதுதான் உண்மை, நீ சொல்றதெல்லாம் போய், அப்படித்தானே? மித்ரா, என்ன இது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா? பப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே தப்பா இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்பவே உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. ஒருவேளை ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா எல்லாமே தப்பா போயிருக்கும்ல. மேடம், இந்த மாதிரி டைம்ல தான் நீங்க ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஆமா மேடம். மித்ரா, நடந்த விஷயத்தெல்லாம் நாம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நாம கண்ட கனவு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஐயோ, இவன் சொல்றதெல்லாம் பொய். ஐயோ மித்ரா, ப்ளீஸ் அது மட்டும் சொல்லாத. என் உசிரே நீதான். ஐயோ, இல்ல இல்ல இல்ல, இவன் பொய் சொல்றான். நான் சொல்றதா உண்மை. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, ப்ளீஸ். ஐ லவ் யூ மித்ரா, ஐ லவ் யூ மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, ஐ லவ் யூ. இது எல்லாமே பொய் தான். இவனை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். மித்ரா, பாட்டி, என்ன பாரதி, என்ன உளர்ற? நான் உண்மையதான் சொல்றேன் பாட்டி. நான் தான் இவனை பாரதியோட புருஷனா நடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வர வச்சேன். ஆனா வந்தவன் அப்படியே எல்லாத்தையும் மாத்தி அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த மேரேஜ் சர்டிபிகேட்? அதுவும் எல்லாமே என்னோட திட்டம் தான். பாரதிக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ண வேண்டிய இடத்துல இவன் அப்படியே உள்டவ எல்லாத்தையும் மாத்திட்டான். பாட்டி, மேடம் மேடம், பாட்டி, ச்சே. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பத்தோட மானமே சந்தை சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பாரதி மேல இருக்கிற கோபத்துல தான் இப்படி பண்ணிட்டேன்.